இந்த நாள்ல சங்கீதம் 55:22 வார்த்தையை மையப்படுத்தி தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஜனங்க, பாரத்தை மாற்றும் திறன் கொண்டது ஜெபம். செய்தியுடைய தலைப்பு என்ன சொல்லுங்க? பாரத்தை மாற்றும் திறன் கொண்டது ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில பாரப்படாத மக்கள் இந்த உலகில் ஒருவரும் கிடையாது. எல்லாருக்குமே பாரங்கள் உண்டு, வேதனை உண்டு, பல பாடுகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் எல்லாருமே கடந்துட்டு. ஆனால் எப்படிப்பட்ட பாரம், எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி, அதை மாற்றக்கூடிய ஒரு திறமை நாம் செய்யக்கூடிய ஜெபத்திற்கு உண்டு என்பதை நம் வேதத்துல பல அனுபவங்கள் வாயிலாக நாம் தெரிந்து. சங்கீதம் 55:22 தாவீது இப்படியா சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையை இங்கே தாவீது சொல்கிறார். இந்த வார்த்தை வேறு சில மொழிபெயர்ப்புகள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா கவனிக்கணும். அதாவது கர்த்தர் மீது உங்கள் பாரத்தை வைக்கவும் அவர் உங்களை ஆதரிப்பார், நீங்கள் அசைக்கப்பட அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல இந்த வார்த்தை எப்படி சொல்லி இருக்குது சொல்றாங்க. உங்கள் சுமைகளை கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர் உங்களை கவனித்துக் கொள்வார், நீதிமான்களை அவர் ஒருபோதும் தடுமாற விடமாட்டார். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, உங்கள் பிரச்சனைகளை கர்த்தரிடம் விட்டு விடுங்கள். அதாவது உங்க பிரச்சனைகளை நீங்களே மனசுல வச்சுக்க வேண்டாம், நீங்களே உங்க நெஞ்சில சுமந்து வைத்துக் கொள்ள வேண்டாம், அதை கர்த்தரிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்களை காப்பாற்றுவார், ஒருபோதும் நேர்மையானவர்களை அவர் தோற்கடிக்கவே மாட்டார். தாவீது தன் அனுபவத்தை சொல்றாருங்க. கர்த்தர் மேல நான் பாரத்தை வச்சதுனால என் வாழ்க்கையில என்ன நடந்தது என்ற அவருடைய அனுபவத்தை மற்ற தலைமுறைகளுக்கு தாவீது பாடலாக இங்கே எழுதுகிறார். எப்பவுமே அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமானது. பைபிள்ல பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள், சில பாடுகள் வந்த போது அந்த பாடுகளை, பிரச்சனைகளை நீதிமான்கள், பக்திமான்கள், பரிசுத்தவான்கள், தேவன் மீது பிரியமா இருந்தவர்கள் எப்படியெல்லாம் அதை கடந்து வந்து ஜெயம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் வேதத்துல பல பரிசுத்தவான்களுடைய பாடுகளை வேதத்திலே தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏன் அதெல்லாம் பதிவு செய்யணும்? அவங்களுடைய பிரச்சனைகளை, பாடுகளை நான் எதுக்கு தெரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், இக்காலத்திலும் நமக்கு பாடுகள் உண்டு, இந்த காலத்திலும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட பாடுகளை, போராட்டங்களை நமக்கு முன்னோடிகளாய் வாழ்ந்தவர்கள் எப்படி அதை ஜெயித்தார்கள், எப்படி அதை வெற்றி சிறந்தார்கள், எப்படி அதை தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொண்டு அவைகளைப் போலவே நாம் அதை வெற்றி சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் வேதத்துல பல பரிசுத்தவான்களுடைய பாடுகளை நமக்கு ஆவியானவர் வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். சரி, இந்த பாரத்தை குறித்து சொல்லும் போது கவனிங்க, ஒருவன் தன் பாரத்தை சுமப்பது எதற்கு அடையாளமா இருக்கிறதுனா, ஒரு பாரமான கல்லையோ பாரமான மணல் மூட்டை தூக்கி மேல வச்சா எப்படி இருக்குமோ அந்த காரியத்துக்கு தான் ஒருத்தருடைய பாரம் சமமா இருக்கிறது. நீங்க நீதிமொழிகள் 27:3 படிச்சீங்கன்னா, கல் கனமும் மணல் பாரமுமாய் இருக்கிறது, மூடனுடைய கோபமோ இந்த ரெண்டை விட பாரமானது. கவனிங்க, கல்லுன்னு சொன்னா சாதாரண ஒரு செங்கல் தானே அப்படி யோசிக்கூடாது. பைபிள் சொல்ற நீதிமொழி கல் கனமானது, மணல் பாரமானது. ஆனா இந்த கல்லை விட, மணலை விட பாரமானது எதுனா ஒரு மூடனுடைய கோபம் இந்த ரெண்டத்தை விட பாரமானது. அப்ப கல்லுனா ஒரு செங்கல் தனியா இருக்கிற ஒரு கல்லுன்னு யோசிக்க கூடாது. பைபிள கல் என்ற வார்த்தை குறித்து நீங்க படிப்பீங்கன்னா கவனிங்க, பழைய பாட்டில கற்கள் என்று சொல்லும் போது பெரும்பாலும் அது நினைவு சின்னங்களுக்கும், நினைவு சின்னங்களுக்கு அடையாளங்களாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்ல பாத்தீங்கன்னா கல் என்பது ஒரு மனிதன் சுமக்க கடினமாக இருக்கக்கூடிய ஒன்றை குறிப்பதற்காகத்தான் கல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல யோர்தான், அதாவது யோர்தான் நதி பிரவாகித்து வருகிற போது
யோசுவா அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், சில நன்மைகள் அவருக்கு நடக்கும் போது யோசுவா என்ன பண்றா, மிகப்பெரிய கற்களை எடுத்து என்ன பண்றான்னு சொன்னா அங்கே வைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப கல்லுனா சிறு கற்கள் அல்ல, மிகப்பெரிய தூக்க முடியாத, சுமக்க முடியாத மிகப்பெரிய கற்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல கல் என்ற வார்த்தை ஏன் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதன் தூக்க முடியாத, சுமக்க முடியாத அளவுக்கு கல்லை போல பாரமான சுமைகளை மக்கள் நீங்கள் சுமக்கலாம் என்பதற்காக இங்கு சொல்லப்பட்டது. இரண்டாவது மணல். மணல்னா சும்மா ஏதோ ஆற்றங்களை கொட்டி வச்சிருக்கிற மணல் அப்படி யோசிக்கிறாரு. மணல் குவிக்காமல் இருக்கும் போது அது பாரமா இருக்காது, கொஞ்சம் அள்ளி கையில எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பையில கொண்டு வரலாம். ஆனால் ஒரு குவிக்கப்பட்ட மணலை நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த குவிக்கப்பட்ட மணலை ஒரு மூட்டையில கட்டி தூக்கி வச்சா அது எவ்வளவு பாரமா இருக்கும். பைபிள் சொல்லு, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பாரம் ஒரு மிகப்பெரிய கல்லை போல் இருக்கலாம், அல்லது குவித்து வைக்கப்பட்டு தூக்கி சுமக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாரமாய் அது இருக்கலாம். யோபு சொல்றார் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோபு சொல்றார், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது. யோபு தனக்கு வந்த கஷ்டத்தை என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன மாதிரி கஷ்டமெல்லாம் வந்துச்சு, இழப்புகள் வந்தது, பிள்ளைகளை இழந்தார், ஆஸ்திகளை இழந்தார், வாழ்க்கையில சரிவு வந்தது, வியாதி வந்தது, அது நிமித்தம் அவமானம் வந்தது. அவர் வீடுகளிலே நாய்களை மேய்க்கிற வேலையாட்கள் கூட அவரை அவமதித்தார்கள், அவரை புறக்கணித்தார்கள், பரியாசம் செய்தார்கள், அவர் வாழ்க்கையில குறைச்சல் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களை சேர்த்துதான் யோபு சொல்றாரு, எனக்கு வந்த பாரம் கடற்கரை மணலை காட்டிலும் மிகுந்த பாரமாய் இருக்கிறது என்று சொல்லி யோபு இங்கு சொல்லி. அப்போ ஒரு மணல் குவிக்கப்படாமல் இருக்கும் போது அவ்வளவாய் பாரமாய் இருக்காது. ஆனால் அவைகள் ஒட்டுமொத்தமாய் குவிக்கப்பட்டு அவைகளை கொண்டு வந்து நம்முடைய தலை மீது வைத்தால் எவ்வளவு பாரமாய் இருக்குமோ அதே போலதான் ஒவ்வொரு பிரச்சனைகள். சில பிரச்சனை ஒன்றாய் வரும்போது அந்த பிரச்சனைகளால் நமக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒட்டுமொத்த கஷ்டமும் எல்லார் வழியாக சேர்ந்து நமக்கு வரும்போது எப்படி எல்லா மனதையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து தூக்கி வச்சா நமக்கு பாரமா இருக்குமோ அதே மாதிரிதான் எல்லா பிரச்சனைகளும் எல்லா வழியிலிருந்து எல்லா திசையிலிருந்து அது நம்மேல் அந்த பாரங்கள் நம்மளை நெருக்கி அது வரும்போது சொத்திருக்கிறோம், நம்மளால சுமக்க முடியாத மிகப்பெரிய பாரமாய் அது மாறிவிடுகிறது. அது சொல்லிட்டு நீதிமொழிகள் பைபிள் சொல்லு, ஒரு முட்டாளிடம் இருந்து வரும் கோபம் இந்த ரெண்டை விட ரொம்ப அதிகமானதான். அதாவது ஒரு கல்லால் வருகிற பாரத்தை விட, ஒரு மணலால் வரக்கூடிய பாரத்தை விட, ஒரு மூடன் ஒரு முட்டாள் அவனால் வரக்கூடிய பாரம் இந்த ரெண்டத்தை விட அதிகம் சொல்லி வேதம் சொல். முட்டாள் என்றால் யார் அப்படின்னு சொன்னா, முட்டாள் என்பது ஞானமும் புரிதலும் இல்லாத ஒரு மனிதனைத்தான் வேதம் முட்டாள் என்று சொல்லுது. முட்டாளுங்க பாருங்க, எதுவுமே ஞானமா செய்ய மாட்டாங்க. சபையிலும் ஞானம் வெளிப்படாது, குடும்ப வாழ்க்கையில ஞானம் வெளிப்படாது, அவங்க பேசுற பேச்சில ஞானம் வெளிப்படாது, அவங்க செயல்ல ஞானம் வெளிப்படாது, எதிலுமே ஞானம் வெளிப்படாது. எதை சொன்னாலும் நம்ம ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக சொல்வதை கூட, நம்ம அவருடைய வளர்ச்சிக்காக சொல்வதை கூட எதையுமே புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். எவ்வளவு சொன்னாலும் சரி, எவ்வளவுதான் கிடிப்பிடிக்கு சொல்வது போல நாம் தெளிவாய் சொன்னாலும் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது. அப்போ முட்டாள் என்ற வார்த்தையை யாரை பற்றி சொல்லுகிறது? முட்டாள் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்றால் ஞானமும் புரிதலும் இல்லாத ஒரு மனிதனைத்தான் வேதம் முட்டாள் என்று. இந்த முட்டாள் நம்முடைய சபைகளில் இருக்கலாம், இல்ல உங்களுடைய குடும்பங்களில் இருக்கலாம், இல்ல உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற மக்களா இருக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட மக்களால் வரக்கூடிய அந்த மக்களால் வரக்கூடிய கோபம், அந்த மக்களால் வரக்கூடிய ஆத்திரம் கல்லை விட மணலை விட அது பாரமானது என்று சொல்லி வேதம் சொல்லு. எப்பவுமே முட்டாள்கள் கடவுளுடைய வழியை அவங்களால பின்பற்றவே முடியாது. முட்டாள்களால் என்ன பண்ண முடியாது? ஆமா, ஞானம் இல்லாத புரிதல் இல்லாத ஒரு முட்டாள் மனுஷனால கடவுளுடைய வழியை அவங்களால பின்பற்ற முடியாது. முட்டாள்கள் கடவுளுடைய வழியை பின்பற்ற மாட்டாங்க. ஆனா ஞானம் உள்ளவர்கள் கடவுளுடைய வழியை பின்பற்றுவார். ஒருத்தர் கடவுளுடைய வழியை பின்பற்றானா அதுதான் ஞானம். ஒருத்தர் நீதியான பாதைகளை பின்பற்றுகிறான்,
நல்ல ஆலோசனைகளை ஒருவன் பின்பற்றுகிறான் என்றால் அதுதான் ஞானம். ஆனால் முட்டாள்களால நீ எவ்வளவுதான் நீதியான காரியங்களை சொன்னாலும், எவ்வளவுதான் நியாயமான விஷயங்களை சொன்னாலும் அது அவங்களால பின்பற்றவே முடியாது. அப்போ முட்டாள்கள் கடவுளுடைய வழிகளை அவங்க பின்பற்ற மாட்டாங்க. இப்பேற்பட்ட கடவுளுடைய வழியை பின்பற்றாமல் ஒரு முட்டாள் எங்க இருந்தாலும், அது சபையில் இருந்தாலும் அந்த சபையில் அவங்களால சச்சரவுகள் வரும், அந்த சபையில அவங்களால பிரச்சனைகள் வரும். இது மாதிரி முட்டாள் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்துல சண்டை, சச்சரவு, ஓயாத வழக்குகள், ஓயாத பிரச்சனைகள் அந்த குடும்பத்துல வரத்தான். முட்டாள்களை கையாளுவது ரொம்ப கடினமான காரியம். சொல்ல புரியுதா? ஒரு 1000 ஞானிகளை கையாண்டு விடலாம், ஆனா ஒரே ஒரு முட்டாளை உங்களால கையாண்டு நடத்த முடியாது. அது உங்க பிள்ளையா இருந்தா, நம்முடைய கணவனா இருந்தா, இல்ல சர்ச்சை விசுவாசியா இருந்தா, அந்த ஒரு முட்டாளை கையாள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாழ்க்கையில 1000 ஞானிகளை கையாண்டு நடத்தி விடலாம், ஆனால் ஒரு முட்டாளை கை கொண்டு கையாளுவது நம்மளால முடியாத ஒரு காரியம். அப்ப பைபிள் சொல்லுது, கல்லை போல் பாரமானாலும் சரி, மணலை போன்ற பாரமான இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஆண்டு சொல்றாரு அதை நீ சுமக்க வேண்டான்ற. இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்ற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தது. என்ன பாரம்? கல்லை போல பாரமா இருக்கலாம், இல்ல மணலை போன்ற பாரமா இருக்கலாம். எந்த பாரமானாலும் அதை நீ சுமந்து கொண்டிராதே, அதை சுமந்து கொண்டு நீ அழாத, அதை சுமந்து கொண்டு நீ பலவீனப்பட்டு போகாத. அவர் சொல்றாரு கர்த்தர் மேல் வைத்திருது. இது தாவீது அனுபவம். தாவீது பாருங்க, அவருக்கு எப்பேற்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தது. ஆனா இவ்வளோ கஷ்டங்களை, பாடுகளை தாவீது எல்லாவற்றையும் என்ன பண்ணாருன்னா, ஜப அனுபவத்தினால என்ன பண்ணாருன்னா அதை ஜெயிக்கக்கூடியவராய் தாவீது இருந்தார். அப்போ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு என்ற வார்த்தை எதை இங்கே குறிக்கிறதுனா, ஒரு மனிதனுக்கு ஜபத்தினால ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் சக்தியையும் தான் இந்த வார்த்தை முக்கியத்துவப்படுத்துகிறது. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வச்சுனா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் உனக்குள்ள இருக்கிற பாரத்தை ஜபத்தின் வாயிலாக நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும் போது அந்த ஜபமானது மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய சக்தியை நமக்கு கொண்டு வரும் என்பதைத்தான் தாவீது இங்கே சொல்லுவது. எப்பவுமே ஜபம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எதுவெல்லாம் மாறாது நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிற மக்களா இருந்தால் அதெல்லாம் வாழ்க்கையில முற்றிலுமாய் மாறி. ஜபம் நம்முடைய வாழ்க்கையில எதையும் மாற்ற வல்லது. எந்த சரிவையும் தூக்கி நிறுத்த ஜபத்திற்கு வல்லமை. எந்த விதமான சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு ஜபத்துக்கு மிகுந்த வல்லமைகள். அப்போ மிகுந்த கஷ்டங்கள், துரோகம் நம்முடைய வாழ்க்கையில நேரிடக்கூடிய சமயங்கள்ல நம்முடைய ஜபத்தின் வாயிலாக அவைகளை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதான் தாவீது சொல்ற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சு. அப்ப நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவனே அவைகள் எல்லாவற்றையும் நம்மை நீக்கி நமக்கு நீதியாய் என்ன பண்ணுவார்? பாதைகளை நமக்கு காண்பிப்பார், நமக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்துவார், நமக்கு ஒரு மன நிறைவை ஆண்டவர் ஏற்படுத்துவார். எந்த நேரத்திலும் கடவுள் நமக்கு எதிலும் இருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்பதை நம்ம உறுதியா நம்பணும். அந்த நம்பிக்கை வந்தா தான் நம்ம ஜெபிக்க முடியும். எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கல்லை போல மணலை போல பாரமான சூழ்நிலைகளா இருந்தாலும் எதையும் மாற்ற, எதிலும் இருந்து விடுதலை கொடுக்க கர்த்தரால் ஆகும், என் ஜபத்தினால முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் நம்ம ஜபம் பவர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கும். அப்படி நம்புகிறவர்கள் எந்த வேலையிலும் ஜபத்தையே அவர்கள் சார்ந்து நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நமக்கு துன்பம் நேரிடும் போது நாம் கடவுளிடம் நெருங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு காட்டுகிறது. நமக்கு துன்பம் வந்தா, எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வரும்போது நம்முடைய துன்பம் கர்த்தரை நெருங்குவதற்கு ஒரு வழி, நம்முடைய கஷ்டம் நம்ம இன்னும் கடவுளை நெருங்குவதற்கு ஒரு வழி. இது ஆவிக்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னா தோத்தரிக்கிறோம். கர்த்தரை விட்டு தூரம் போவதற்கல்ல, நமக்கு கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது நம் கர்த்தரை நெருங்குவதற்கு இந்த துன்பங்கள் ஒரு வழியாக இருக்கு. இஸ்ரேல் மக்கள் பாருங்க, வனாந்தரத்துல கடவுளை பின்பற்றி வந்தாங்க. ஆனா நிறைய வழிகள்ல அவங்க சங்கடப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க. ஆனா அவங்க தப்பு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவாய் அவர் அடிக்கப்பட்டாலும் கூட அந்த உபத்திரவ நேரங்களை, அந்த கஷ்ட நேரங்களை கர்த்தரை அவர்கள் நெருங்கின போது கர்த்தர் என்ன பண்ணா, அவங்களுக்கு துயரத்தெல்லாம் நீக்கி, அடிமைத்தனத்தினால் வரக்கூடிய துயரத்தை, சத்துருக்களால் தமது மக்களுக்கு வந்த துயரத்தை எல்லாம் நீக்கி ஆண்டவர் என்ன பண்ணா, அவங்களுக்கு சில பாதைகளை கர்த்தர் உண்டாக்கினார்.
அப்போ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து ஜெபிக்கிற தமது மக்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அந்த பாரமான சுமைகளை அவங்களை விட்டு நீக்குவது மாத்திரமல்ல, அவங்களை கடவுள் ஆதரிக்கிறார். இஸ்ரேல் மக்களை பாருங்க, வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை ஆதரித்து வந்தார். 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர் தேவைகளை சந்தித்து வந்தார். 40 ஆண்டுகள் அவரை போஷித்து வந்தார். பைபிள் சொல்லி நீதிமான்கள் ஒருபோதும் அசைக்கப்பட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். என்ன பண்ண மாட்டார்? நீதிமான்கள் பிரச்சனைகளால் அசைக்கப்படுவதற்கு, சாத்தானால் அசைக்கப்படுவதற்கு, இல்லையென்றால் சத்துருக்களால் அசைக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். அனுமதிக்கவே சொல்லுங்க. அப்ப நீதிமான் என்றால் யார்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமான் என்றால் கடவுளுடைய சட்டத்தின்படியும் கடவுளுடைய கொள்கையின்படி நடக்கிறது தான் நீதி. நீதிமான ஞானஸ்தானம் எடுக்கிறான ஒருத்தர் நீதிமான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீதிமான்கள் என்றால் கடவுளுடைய சட்டத்தின்படியும் கர்த்தருடைய கொள்கையின்படியும் வாழ்கிறார்களே, அவர்களைத்தான் வேதம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுது. இப்பேற்பட்ட நீதிமான்கள் துன்பங்களிலே, துயரங்களிலே, பாரமான கல்லை போன்ற சுமைகள், பாரங்கள் அவங்க வாழ்க்கையில வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே அவங்க அசைக்கப்படுவதற்கு, இல்ல சத்துரு அவங்க ரட்சிப்பை அசைப்பதற்கு, அவங்க பின்மாற்றத்திற்குள் கொண்டு போவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார் என்பதைத்தான் தாவீது தன் அனுபவத்தை இங்கே பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட அசைக்கப்பட கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? என்ன பண்ண மாட்டாரு? அவங்க எப்படி இருப்பாங்க சொல்ல, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டில் அசைக்கப்படாமல் அவர்களை கர்த்தர் நிலைத்திருக்கப்படும். காற்றடித்தாலும், வெள்ளம் வந்தாலும், அலைகள் வந்து மோதினாலும் அவங்க அசையப்படாதபடிக்கு, அவங்க வீடானது விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவங்களை தன்மேல் நிலைத்திருக்கிற ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் அவங்களை மாற்றுவார். அவன் தாவீது அனுபவத்தை சொல்ற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். இப்ப தாவீது அனுபவத்தை மத்தவங்களுக்கு சொல்றார். எனக்கு கூட பாரம் வந்துச்சுப்பா, என் பிள்ளையால எனக்கு பாரம் வந்துச்சு, என் மாமனார சவுலால எனக்கு பாரம் வந்துருச்சு, எதிரிகளால எனக்கு பிரச்சனை வந்தது, என்னை சுத்தி இருக்கிற மக்களால நான் நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஆனா இவ்வளவு பாரத்தையும் நான் ஜெபத்தினாலே நான் ஜெயித்தேன். அதான் தாவீது சொல்றாருங்க, சங்கீதத்துல 6ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அது சொல்லுவாரு, என் படுக்கையை என் கண்ணீரால் நான் நினைக்கிறேன். என்ன பண்றாரு? அப்போ ஜெபம் பாருங்க, எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. அவர் எப்படி நினைக்கிறாரா? அவர் படுக்கைய இவர் கண்ணீராலேயே நினைக்கிறாரா? கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவம் தாவீதுக்கு. வேலைக்காரர் கண்கள் எஜமான்கள் கைகளை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலும். கர்த்தர் எனக்கு இறங்க வரைக்கும் உமையே நோக்கி பார்க்கிறேன். சங்கீதம் 120:1 சொல்றாரு, அது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கிறேன். கர்த்தரிடத்தில் எனக்கு எப்பயுமே ஜெபிக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வர வர பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்க நல்ல ஜெபிக்கிற அனுபவத்தில் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா ஜெபிக்காதவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் போய்கிட்டே இருக்கும். சொல்ல புரியுதா? கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கும், கல்ல மாதிரி மணர மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை மாற்றம் மனசு அப்படியே உறுதியா நின்று இருக்கும். உன் நம்பிக்கை நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட். ஜெபிக்கிற மனிதனுக்கு நம்பிக்கை வளரும். ஒரு மனுஷன் ஜெபிக்கலன்னா அவன் நம்பிக்கையை குறைபட்டு போயிருப்பான். நம்முடைய நம்பிக்கையை கூட்டி கொடுக்கிறது ஜெபம். நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்றது நம்முடைய ஜெபமா இருக்கு. அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்தேன், அவர் என்னை ஆதரித்தார், என்னை விடுவித்தார், அதே வண்ணமாய் உங்களுக்கும் கடவுள் செய்வார். அதனால நீங்க கல்ல மாதிரி மணலை போல பாரத்தை சுமக்கும் போது நீங்களே சுமந்துகிட்டு அழுதுகிட்டு இருக்காதீங்க. அந்த பாரத்தை நான் கடல் மேல வச்ச மாதிரி நீங்களும் வச்சிருங்க. என்னை ஆதரித்தது போல அவர் உங்களே ஆட மாட்டார். என்னை எப்படி தள்ளாட விட்டாமல், என் காலை தள்ளாட விட்டாமல் என்னை காத்தாரோ அதே போல உங்களையும் அவர் காப்பார், உங்களையும் அவர் ஆதரிப்பார், உங்களையும் அவர் போஷிப்பார். அதனால நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்கன்னு சொல்லி தாவீது நமக்கெல்லாம் அவருடைய அனுபவத்தை நமக்கு ஒரு சாட்சியா இங்க தாவீது பகிர்ந்து. அப்போ எப்பேற்பட்ட பாரமான காரியமா இருந்தாலும் அதை ஜெபம் என்ற சக்தினால என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. ஆமா, ஜெபம் என்ற சக்தி உங்களுக்குள் பலவீனப்படும் போது எந்த பாரத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். ஜெபம் என்ற திறமை உங்களுக்குள் குறைந்து போகும் போது எதையும் ஜெயிக்க உங்களால முடியாது. அதனால மிகுந்த பாரத்தால் நீங்கள் சொத்திரிக்கிறோம், நீங்கள் தாங்கி இருக்கலாம். மிகுந்த பாரத்தை நீங்கள் உங்கள் சிரசிலே, உங்கள் இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜெபம் என்ற சக்தி எப்பேற்பட்ட பாரத்தையும் லகுவாக்கி உங்களை நீதியின் பாதையிலே அது நடத்தும்.
அதனால ஜபத்தின் மீது நம்பிக்கை வைங்க. ஜபத்தை இன்னுமாய் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. தாவீதை போல இன்னும் கண்ணீர் விட்டு அழுது அவர் பாதத்தை நனைத்து போராடி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் எல்லாம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற கல்லை போல மணலை போன்ற பாரமான எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அவர் நமக்கு நீதியின் பாதையை நடத்தி நம்ம வாழ்க்கையில ஒரு அமைதியை தாவீது வாழ்க்கை அப்படிதான் கர்த்தர் உண்டாக்குறார். எத்தனையோ சத்துருக்கள் போராட்டங்கள் பாடுகள், ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தாவீதை ஏற்ற காலத்துல அவனை விருத்தி அடையும்படியாக ஆசீர்வதித்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள தாவீதை கர்த்தர் நடத்த. அதே போல நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதனால எப்படிப்பட்ட பாரமானாலும் அதை மாற்றக்கூடிய திறமை எதுக்கு இருக்குது? ஜபத்துக்கு இருக்குது. நம்பிக்கையோடு கூட நம் ஜெபிப்போமானால் எப்பேற்பட்ட பாரங்களை நமது ஜபமானது மாற்றும்.